ஆத்து வெள்ளத்துல தட்டு தடுமாறி எப்ப முங்குவோம் எப்ப மூச்சு நிக்கும்னு வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம். ஏதோ அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறந்தே வாழ்க்கையில நாமளும் 4 காசு சம்பாதிக்கலாம், சுயமா பொழைக்கலாங்கிற நம்பிக்கையே வந்துச்சு. ஆனா அது அநியாயத்துக்கு இப்படி அடிச்சு நொறுக்கி விட்டாங்களே. என் கண்ணு முன்னாலேயே நம்ம கடை இப்படி ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. நான் மட்டும் அங்க இருந்தேன்னு வையே. நிறுத்துங்கப்பா, இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஹோட்டல் ஆரம்பிச்சு கொஞ்சம் காசு பணம் வந்த உடனே பகல்லையே குடிக்காதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீங்க குடிக்க போகாம ஹோட்டல்ல இருந்திருந்தா இப்படி அம்மா மேல யாராவது கை வச்சிருப்பாங்களாப்பா? நீங்க ஒரு ஆம்பளை அங்க இருந்திருந்தா அவங்க கடைக்குள்ள உட்கார்ந்து இப்படி குடிச்சிருப்பாங்களாப்பா? சொல்லுங்கப்பா. அதுவும் இல்லாம அக்கா வேற உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்ணிருக்கு. ஒரு வாட்டி நீங்க போன் எடுத்து பேசிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்லப்பா.